தங்க நகை வாங்குவோர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. அது என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தங்கம் விலை கடந்த வாரம் முழுக்க உயர்ந்து வந்த நிலையில் இந்த வாரத்தில் பெரிய அளவில் குறைந்து இருந்தது. இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலையானது ரூபாய் 600 அதிகரித்து உள்ளது. இதனால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியை அடைந்துள்ளன. வெள்ளி விலையில் இன்று எந்தவித மாற்றமும் இல்லை. தங்கம் விலை எப்போது கூடும் எப்போது குறையும் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு தினம் தினம் ஷாக் கொடுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட சவரனுக்கு ரூபாய் 50,000 அதிகரித்து உள்ளது. ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது. நகை பிரியர்களை மிகவும் கடும் அதிர்ச்சியில் ஆளாக்கி உள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூபாய் 57,000 என்ற அளவில் இருந்தது. நடப்பு ஆண்டில் இது 1,00,000 தொட்டது. கடந்த ஜனவரி கடைசியில் ஒரு சவரன் ரூபாய் 1.34 லட்சம் என்ற வரலாற்றில் இல்லாத உச்சத்தை தொட்டது. இப்படியே போனால் தங்க நகைகளை இனி கனவில்தான் வாங்க முடியுமோ என நகை பிரியர்கள் கவலை அடைந்துள்ளன. இதனால் பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் அமெரிக்கா போரின் காரணமாக தங்கம் விலையானது சரிய தொடங்கியது. அதுவரை தினம் தினம் புதிய உச்சம் தொட்டு வந்த தங்கம் விலையானது மிகப்பெரிய அளவில் ஏறாமல் குறைந்து கொண்டே வந்தது. கடந்த மாதமும் குறைவதும் உயர்வதுமாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த வாரம் முழுக்க தங்கம் விலை ஏற்றத்துடனே இருந்தது. தினமும் தங்கம் விலை அதிகரித்தே வந்தது. சரி, இந்த நிலையில்தான் இந்த வாரத்தின் தொடக்க நாளான திங்கட்கிழமையும் தங்கம் விலையானது அதிகரித்தது. இதனால் இனி மீண்டும் தங்கம் விலை உயருமோ என்ற நகை பிரியர்கள் அச்சப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் தங்கம் விலை குறைந்து இன்ப அதிர்ச்சி தந்தது. நேற்று முன்தினம் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலையானது ரூபாய் 1,240 குறைந்து ரூபாய் 1,05,720க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதில் 1 கிராம் ஆபரண தங்கம் விலையானது ரூபாய் 155 குறைந்து ரூபாய் 13,125க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்றும் தங்கம் விலை மளமளவென சரிந்தது. நேற்று ஒரே நாளில் சென்னையில் ஒரு சவரன் ஆபரணம் தங்கம் விலையானது ரூபாய் 480 குறைந்து ரூபாய் 1,50,240க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் விலையானது ரூபாய் 60 குறைந்து ரூபாய் 13,155க்கு விற்பனை செய்யப்பட்டது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கடைசியில ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த 2 நாட்களாக சரிந்து வந்த தங்கம் விலை இன்றும் குறையுமா என்ற எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று தங்கம் விலை உயர்ந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இன்று ஒரே நாளில் தங்கம் விலையானது சவரனுக்கு ரூபாய் 600 அதிகரித்து இதனால் சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலையானது 1,05,840க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் விலையானது ரூபாய் 75 அதிகரித்து ரூபாய் 13,230க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சரி, வெள்ளி விலையில் நேற்று எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் சென்னையில் 1 கிராம் வெள்ளி ரூபாய் 235க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதே சமயம் இன்னுமே வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இன்று 1 கிராம் வெள்ளி ரூபாய்
235க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களில் தங்கம் விலை நிலவரம் பொறுத்தவரை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம், அது நீங்கள் வரிசையாக பாருங்கள். அதே சமயம் பட்ஜெட்டில் வெளியாகும் மிகப்பெரிய முக்கிய அறிவிப்பு, 7000 கோடி கடன் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டலத்தில் கூட உள்ளது. அப்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 181 அதாவது 1 கீழ் 2026 முதல் 2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னர் அலுவலகம் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 7000 கோடி கடன் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. வரும் பட்ஜெட்டில் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் இதற்காக ஆலோசனை கூட்டம் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிலையில் உள்ள இளம் பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் நோக்கில் இந்த புதிய திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம்தான் பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறார்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுது, அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல் இல்லை தங்கம் விலை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான செய்திகளை நாங்கள் போடுவோம். மறக்காமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.